வேணே வாலண்டரியை விட்டு கொடுத்துட்டு போன மாதிரி இது ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ ரிட்டையர் ஆனதுன்றது கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். அந்த டிஷர்ட் ஒன்று கழட்டு வரல, பார்த்துருக்கீங்களா? அது வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, பிடிச்சிங்கிறது ஒரே ஒரு கழட்டு வருது. அந்த மாதிரி அது ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். ரோமன் ட்ரிங்க்ஸு அவங்களாம் தாண்டி எனக்கு ஜான்சனை ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆட்டிடியூடு எல்லாமே ஒரு தனியாக யூனிக்காக தெரியும் அவரால், அதனால ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் போகிறதால ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்குது. இப்போ அவர் தோக்கத்துலாம் ஒன்றும் பெருசு இல்லை, ரிட்டைர்மெண்ட் ஆகும். ஏன்னா நாங்கள் அப்பத்துலேருந்து அதை பார்த்துட்டு அவர் ஃபேன் ஆகிட்டோம். ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது நம்ம நெவர் எவர் கிவ் அப் தான். இப்போ ஜான்சனா வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறாரு. அவர் போகிறத பற்றி ஜான்சனா ஃபேன்ஸாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் வந்துட்டு இயர்லி 2K கிட்ஸ் ப்ரோ. நாங்கள் வந்துட்டு டிவியில் வந்துட்டு இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்போலாம் வந்துட்டு பார்ப்போம், நல்லா தான் இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஜான்சனா ஃபேன் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் ஃபேனாகவும் இருப்போம் நாங்கள். அப்போது வந்துட்டு ஃபுல்லாக ஒரு என்ட்ரியே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு தனிப்பட்ட முறையில் சொன்னோன்னா இப்போ ஜான்சினா, அண்டர்டேக்கர் அவர் மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் மட்டும் தான் இப்போ சொல்ல முடியும். இப்போ நிறைய பேர் அப்புறம் அந்த காலத்துலாம் பார்த்து தான் கோல்டு பேக் இருக்கும். ஜான்சினா தான் வந்துட்டு இப்போ பசங்களுக்குன்னு பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ நாங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டேஷனே போகிற டைமில் வந்து பார்த்தோன்னா காட்ச்லாம் செலக்ட் பண்ணுறப்போ பசங்க அடிச்சுட்டு ஜான்சினாக்கு தான் வந்துட்டு நிறைய வந்துட்டு இது இருக்கும், ப்ரையாரிட்டி கொடுப்பானுங்க. அது மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு இப்போ சமீபத்தில் இப்போ ரிட்டையர் ஆனதுன்றது கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். பட் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். நாங்கள் ஒரு ஃபேனாக தான் பார்க்குறோம். அது கொஞ்சம் சேடாக தான் இருக்கு எங்களுக்கு. ஜான்சனா வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட என்ன ப்ரோ பிடிச்சிருக்கு? பைசப்ஸ் தான். அவர் ஃபிசிக் நல்லா இருக்கும் ப்ரோ. எப்பயுமே அவர் ஃபிசிக் மாதிரிலாம் இருக்காது ப்ரோ, பயங்கரமான ஃபிசிக். வேற அது தவிர இருப்பாரு. WWE வந்துட்டு பாடி பில்டர் மாதிரி இருப்பாரு. அவரோட உடம்பே அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அவர் வந்து சின்ன வயசுலேருந்து ரெஸ்லிங்கில் வரணும்னு சொல்லிட்டு தான் பாடி பில்டிங்லாம் பண்ணி தான் அவர் வந்து அதுக்கோசம் தான் ரெடி ஆகிட்டு தான் உள்ள அந்த உடம்பை பார்த்து தான் வந்து அவங்கள உள்ளே எடுத்தாங்க. அவரோட தனித்துவமே இருக்கும் ப்ரோ. இப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி தனித்துவமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி அந்த கேமில் இருக்கிறப்பவே. அந்த வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கேம் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் தான்ன்ற மாதிரி தோணும். பட் இருந்தாலுமே வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அவரை பார்க்குறப்போ ஒரு மாதிரி அவர் சைடு பார்க்குறப்போ சரி ஓகே, சின்ன வயசுலேருந்து ஒரு ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக இப்போ அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது எப்பயுமே நவர் கிவ் அப் தான் பண்ணுவார். அவர் எப்பயுமே தோத்து போக மாட்டார். லாஸ்ட்டாக இப்போ லாஸ்ட்டு ஃபைனலில் வந்து கிவ் அப் ஆகிற மாதிரி ஒரு ஸ்மைலோட அப்படியே அந்த ஒரு ஸ்மைலோடையே அப்படியே கிவ் அப் பண்ணிட்டு போகும்போது அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இல்லை ஒரு மாதிரி அவர் இன்னும் எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த சேட்னஸ் இருக்கும் தான். அது மோஸ்ட்டாக பசங்களுக்கு அது வந்துட்டு தெரியல அது எப்படி சொல்கிறதுன்னு. பட் நல்லா தான் இருந்துச்சு. இத்தனை வருஷம் வந்துட்டு நாங்கள் ரெகுலராக பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஃபேனாக தான் பார்த்தோம். இதுக்கப்புறமும் வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபேனாக தான் இருப்போம். ரிட்டைர்மெண்ட் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை இதில் தான் ஒரு கரியரே முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரீப்ளேயும் போட்டு நிறைய நடக்கும். திருப்பி அவர் ஏதாச்சும் உள்ள வந்து கெஸ்ட் மாதிரி வந்து நடத்தினாலும் நல்லா தான் இருக்கும் நாங்கள் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக வந்து அவர் வந்து இப்போ WWE விட்டு போனாலுமே இப்போ வந்து அவர் வந்து மூவியில் வந்து ஹாலிவுட்டில் வந்து போய் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஃபேன்ஸாக வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் தான். அவர் வந்து அந்த இதில் பார்த்துட்டு ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்லா தான் இருக்குது. ஒரு ரியல் லைஃப் ஹீரோ வந்துட்டு ஒரு சினிமாவில் கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்துட்டு ஒரு மேலே ஒரு லைஃப் கொடுக்குறாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். அது நல்லா தான் இருக்கும். ஜான்சனா வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். அது ரிட்டைர்மெண்ட் ஆனதுனால உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன சொல்ல வரீங்க ஃபேன்ஸாக? ஒரு ஜான்சனா ஃபேன்ஸாக வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இவன் வந்து என் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு ப்ரோ. நாங்கள் ஒன்றா தான் ஸ்கூல்லாம் படித்தோம். அந்த டைமில் கேம்லாம் விளாடுவோம் போயிட்டு ப்ளே ஸ்டேஷனு. அந்த டைமில் ஆமாம் கடையில் போய் விளாடுவாங்க. அப்போ ஸ்மாக் டவுனு அப்பயே ஜான்சனாலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்புவோம். அதுக்கடுத்து ஸ்கூல் விட்டோன்னே போயிட்டு விளாடுவோம். அது மாதிரி டைம்லலாம் ஜாலியாக இருக்கும். ஆமாம், எனக்கு ஸ்கூல் டைம்லலாம் வந்து அந்த வந்து ஜான்சனாவை பார்த்தாலே ஒரு வைப்பாக இருக்கும். டிவி போட்டு பார்த்தாலே அப்போல்லாம் எவ்வளோ 10 ரூபா 20 ரூபா கொடுத்தாலே ஜாலியாக விளாட்லாம் ப்ரோ. அப்போல்லாம் எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஒரு நிறைய அச்சுப்போம். நான் ஜான்சன் அறிவேன், நீங்கள் வந்து பாப்பு கோல்டு பிளாக் அது மாதிரிக்கு. அப்போ அதெல்லாம் தான் யார் ஜான்சன் அடிச்சுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து தெரியாது சரியாக விளாடுவாங்க போல இவன் அப்படின்னு வச்சுப்பாங்க. உங்களுக்கு ஜான்சனா வந்து அவர் எந்தெந்த இதுனால அவரை பிடிக்கும் உங்களுக்கு? 17 டைம்ஸ் வந்து டைட்டில் வின்னர் ஆச்சு அவார்டு. வேற ஒரு அவர் ஸ்டைல்ஸ் வேற எதனா அவர் நான் மெயின்டைன் பண்ணேன். பேண்ட் போல வந்தது அதிசயமா அதுதான் போட்டு சுற்றிட்டு இருப்பான் ப்ரோ. இப்போ கூட வயசு அதிகமாக இருக்குன்னா கூட அந்த சாக்ஸ் போட்டு தான் சுற்றிட்டு இருப்பான் எப்பயுமே. இன்னைக்கு தான் இப்போ பேண்ட்ல இருக்கான். இல்லைன்னா நீங்கள் நேற்று பார்த்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்க சாக்ஸில் போட்டான். எப்பவுமே 3x4 சாக்ஸ் தான் போட்டு வெள்ளங்களா போனா கூட சாக்ஸ் தான் போட்டு. அதான் அவரை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டான்னு சொல்றீங்க ஜான்சனா பார்த்து? அது சின்ன வயசுல நம்ம ஸ்டாமினா ப்ரோ, ஸ்டாமினாலாம் நம்ம அது அடிச்சுக்க முடியாது. ஆமா, எவ்வளோ அடி வாங்கினாலும்
அந்த கையில் செயின்லாம் போட்டுன்னு பேண்ட்லாம் போட்டுன்னு இருப்பாங்கல்ல, அது வந்து அந்த ஸ்கூல் டேஸில் வந்து நம்ம போட்டுன்னு போவோம் பசங்களோட போட்டு. அதெல்லாம் ஒரு மெமரிஸ் ப்ரோ, இப்போலாம் நம்ம சொல்ல முடியல. ஆமாம், லாஸ்ட்டாக கூட அவர் நவர் கிவ் அப் பண்ணிட்டு தான் அவரோட எல்லா ஃபைட்லேயும் காட்டுவார். அதை லாஸ்ட்டில் வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி வந்து அவர் இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் லாஸ்ட்டில் வந்து அவர் எல்லாமே நவர் கிவ் அப்னா அவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டார், லாஸ்ட் வரைக்கும் ஜெயிப்பார், விட்டே கொடுக்க மாட்டார். எவ்வளோ அடி வாங்கினாலும் தெரியல உங்களுக்கு, செம்ம அடி வாங்குவாரு. கண்டிப்பா ரத்தம் ஊத்துனா கூட பிளாக் லெசர் கூட ஃபைட் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபைனல் ஃபைட் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது வேணா அன்ஃபேர் மாரி தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அது? அது வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அவர் விளாட்றாருன்னு வச்சுக்கலாம், அவர் நிறைய வின்னிங் பண்ணியிருப்பாரு, நிறைய தேய்ச்சிருக்கு. அதுதான் கடைசி டைமில் கூட ஒரு அந்த ஸ்மைலோட முடிச்சிருப்பாரு. அப்படியே அந்த நவர் கிவ் அப் பண்ணுறதை வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருப்பாரு அந்த ஒரு ஸ்மைலில். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அது வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ தோனி இருக்கிறாரு, தோனி அவர் போகும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, என்னடா லாஸ்ட் மேட்ச் இருக்காங்க, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. இப்போ அவர் போகும்போது தான் நம்ம என்ன இதுக்கப்புறம் பார்க்க முடியாது போல ஃபைட்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதான் வெசல் மணியாலையும் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி தான், தலை எப்படி கிரிக்கெட்டுக்கோ அது மாதிரி தான் வெசல் மணியாலையும் ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் போறாருல, அவ்வளோ அங்கே போகாது, அது ஆமா, நம்ம கஷ்டமாக இருக்கும்ல, படம் வராது, பார்க்க முடியாது. இந்த தீபாவளியே ப்ரோ அவர் படம் எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ அதே மாதிரி ஒரு ரெசல் மேனியானா ஜான்சினா அந்த மாதிரி இருக்கணும். அதான் இந்த வாட்டி அதான் அந்த எல்லாருக்குமே இந்த வருஷம் தான் லாஸ்ட்டு. டோனிக்கும் சரி, ரொனால்டோ, அப்புறம் அந்த ஜான்சினா போறாரு, தளபதிக்கும் சரி, எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப சேட் ஆயிடுச்சு. அதுதான் நம்மளுக்கு இல்லைன்றது ஒரு வருத்தமாயிடுச்சு. அது மாதிரி மனசை தேத்திக்கலாம். ஜான்சினா வந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாரு. அவர் போனதை வந்து உங்களுக்கு ஜான்சினா ஃபேன்ஸாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அது எப்படின்னா ரோமன் ரிங்ஸு அவங்களாம் தாண்டி எனக்கு ஜான்சனை ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆட்டிடியூடு எல்லாமே ஒரு தனியாக யூனிக்காக தெரியும் அவரால், அதனால ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் போகிறதால ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்குது. அவர் நவர் கிவ் அப்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துலேயும் பண்ணுவார். செம்ம அவர் எப்பயுமே தோக்க மாட்டார், நல்லா அடி வாங்குவார், தோக்க மாட்டார். கடைசி ஃபைட்டில் வந்து அவர் வந்து கிவ் அப் பண்ணதை வந்து நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? லாஸ்ட்டு ஃபைட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகிறாரு. இல்லை ப்ரோ, ஒரு மாதிரி கஷ்டமாக தான் ப்ரோ இருந்தது. இருந்தாலும் அவரோட கெத்தை விடலாண்ணா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு கரெக்டாக. உங்களுக்கு ஜான்சினாவை பார்க்கும்போது இந்த 90 கிட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வீட்டுக்குள்ளே போனாலும் அந்த டிவி சத்தம் கேட்டோடனே அவ்வளோதான், தலைக்காணி தூக்கி போட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி பசங்களோட பீச்சில் மண்ணில் வந்து WWE புரண்டு ஆடுறது, அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபேனு. அப்படிதான் அதான் அதை பார்த்து அதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடிட்டு ப்ளே ஸ்டேஷன்லாம் போயிட்டு விளையாடி அதெல்லாம் விளாடுவோம். எங்கள் அடையாரில் கூட இருக்குது, அங்கே ப்ளே ஸ்டேஷனில் தான் விளாடுவோம். இவங்க கூடலாம் கூட ஆடிருக்கேன் இந்த பீச்சில் தான். இங்கே ஜிம்மாண்ட விளாடுவோம், ஸ்மாக் டவுன்னு போட்டு தூக்கி அடிச்சு விளாடுவோம், கடல் குடிக்கும் போதெல்லாம் விளாடுவோம். அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு சின்ன வயசுலலாம். சின்ன வயசுனாலே போனாலே அவரோட ஸ்டைலு, அவரோட இது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது ஜான்சனா ஃபேனா? அவர் ஒரு சிம்பிள் காமிப்பார் இருப்பார் மாசா, அப்படியே என்ட்ரிலாம் பயங்கரமாக இருக்கும் அந்த சிம்பிள். அவர் பின்னாடி வர பிஜிஎம்மு ஆல் டைம் ஃபேவரட் ப்ரோ. எந்த WWE இருந்தாலும் அவர் அந்த சல்யூட்லாம் அடிப்பார் பப்ளிக்காக. ஆமாம், அவர் வந்து சூப்பர் ஸ்டார் இல்லை, இப்போது WWFலேயே அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இது என்னதான் எது போனாலும் அவர் வந்து எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் தராரு அந்த மாதிரி. நம்ம கிட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் நல்லா உதவிலாம் செஞ்சுருக்காரு அவர். இதுலாம் நல்லா பயங்கரமாக ஆடுவார் ப்ரோ, ரொம்ப பிடிக்கும். ஜான்சினா வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார் ப்ரோ. சரி, ஜான்சினா வந்து 90 கிட்ஸ்லாம் ஒரு சூப்பர் ஸ்டாராக எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஜான்சினாவை அவர் போகிறது? இப்போ ஸ்கூல்ட்டு வந்தாலும் அதான் வேலை. ஸ்கூல்ட்டு வந்தாலும் இந்த WWE வந்து கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு இதை போடுவான். அப்புறம் மண்டே ட்ரா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் பார்க்க. எனக்கு வந்து ஃபேவரட் வந்து ராண்டி ஓட்டனு. ஜான்சினா பிடிக்கும், எதுக்குன்னா ரொம்ப அடி வாங்குவார். ஆமாம் ஆமாம், அதுவும் ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஏட்டன் கூட தான் வந்து அதிகமாக ஃபைட்லாம் போடுவாங்க. ஆமாம், ராண்டி ஓட்டன் கூட தான் ஒரு டைம் நோ மெர்சின்னு ஒரு இது வச்சுருக்கேன், அதெல்லாம் நல்லா ஃபுல்லாக உட்காந்து பார்த்துருக்கேன். வேற என்ன ஜான்சினா பற்றி வேற எதனா பிடிச்ச விஷயம் எதனா இருக்கா? அந்த டிஷர்ட் ஒன்று கழட்டு வரல, ஆமாம் பார்த்துருக்கீங்களா? அது வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்க, பிடிச்சிங்கிறது ஒரே ஒரு கழட்டுவார். அந்த மாதிரி அது ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன்.